Hello students, 10th Max Chapter 3 Algebra Example 3.13 இந்த வீடியோவில் பார்க்கலாம். Reduce the rational expression to its lowest form அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. சப்டிவிஷன்ஸ் இருக்கு. இதை வந்து நம்ம எவ்வளோ குறைக்க முடியுமோ அதோட லோயஸ்ட் ஃபார்முக்கு எவ்வளோ தூரம் கொண்டு போக முடியுமோ அதை வந்து நம்ம கொண்டு போகலாம். சரிங்களா? ரொம்ப சிம்பிளான சம் தான். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு x-3 அப்படின்றத நான் அப்படியே தான் வச்சுக்கிறேன். சொல்யூஷன் நம்ம எதுவுமே சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ x-3 அப்படியே வச்சுக்கலாம். டிவைடட் பை x ஸ்கொயர் மைனஸ் 9. அது சரி, ஃபஸ்ட்டு கொஸ்டின் எடுத்து எழுதிக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு x-3 டிவைடட் பை நம்ம எப்படி எழுதலாம்? இது வந்து 3யோட ஸ்கொயர் டேர்ம் தானே. ஸோ நான் வந்து x ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். சரிங்களா? இதை பார்த்து நம்மளுக்கு கீழே டினாமினேட்டர் இருக்குது பாருங்க. a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் மாதிரி இருக்கா, ஃபார்முலா மாதிரி இருக்கா. ஸோ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்னது? a பிளஸ் b into a minus b. சரியா? அந்த ஃபார்முலாவை இதை நான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு x minus 3 டிவைடட் பை x plus 3 into x minus 3. சரியா? இப்போ எது கேன்சல் பண்ணலாம்? x minus 3 கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் என்ன இருக்கும்? 1 by x plus 3. சரிங்களா? இதுதான் நம்மளோட அந்த லோயஸ்ட் ஃபார்ம் வந்து இதுதான். இதுக்கு மேலே நம்ம எதுவுமே சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ 1 by x plus 3 அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் வந்து x ஸ்கொயர் மைனஸ் 16 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x ப்ளஸ் 16 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம அதோட லோயஸ்ட் ஃபார்முக்கு கொண்டு போனோம். இப்போ ஃபஸ்ட்டு மேலே பாருங்கள், இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இது வந்து 4 ஸ்கொயராக இருக்குமா 16ன்றது. ஸோ நான் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர் அப்படின்னு அந்த மேலே இருக்கட்டாமல் நான் எழுத போகிறேன். ஸோ சொல்யூஷன் ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 16 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x ப்ளஸ் 16 இஸ் ஈக்குவல் டு, அது வந்து நான் 4 ஸ்கொயர்னு எழுதப்பேன் 16ன்றதை. ஸோ 4 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கிட்டேன். டிவைடட் பை இந்த டேர்மை நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். சம் ப்ராடக்ட் பண்ணலாம், ஃபேக்டரைஸ் பண்ணலாம்ல. ஸோ நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போகிறேன். ஸோ 16 நம்மளுக்கு வரணும். அடிஷன் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரணும் அப்படின்னா 8ன்ற டேர்ம் வரணும். அப்போ வந்து என்ன வரலாம்? 6 4s are 24. சாரி 4 4s are 16. ஓகே, ஸோ 4 4s are 16 அப்படின்னு போட்டுட்டோம் அப்படின்னா ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 8 வரும். 4 + 4 வந்து 8ன்னு வந்துடும். இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா 16 வந்துடும். ஸோ 4 4 அப்படின்னு நான் போட்டிருக்கேன். இதை எப்படி எழுதிக்கலாம்? x + 4 into x + 4. இதை வந்து நான் ஃபேக்டரைஸ் பண்ணி இந்த மாதிரி எழுதியிருக்கேன். சரியா? இப்போ இந்த மேலே இருக்கட்டும் எப்படி இருக்கு? அந்த ஃபார்முலா என்னது? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a + b into a minus b. அந்த ஃபார்முலா படி நான் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர்ன்றதை எப்படி எழுதலாம்? x + 4 into x minus 4 divided by இந்த இது சம் ப்ராடக்ட் பண்ண வேல்யூ x + 4 into x + 4. சரியா? இப்போ எது கேன்சல் பண்ணலாம்? இந்த x + 4 இந்த x + 4 கேன்சல் பண்ணலாம். இதுக்கு மேலே அது ரெண்டும் எது ரெடியூஸ் பண்ண முடியாது, கேன்சலும் பண்ண முடியாது. ஸோ ஆன்சர், ஃபைனல் ஆன்சர் அதுதான் x minus 4 divided by x + 4. சரியா? இதோட இந்த சம் முடிஞ்சு. தேங்க்யூ.